அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. நாளைக்கு நமக்கு வர இருக்கக்கூடியது அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். நாளைய நாளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கும். உங்கள் வாழ்க்கையே ஒளிமயமாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகும். எப்படிப்பட்ட விருப்பங்களாக இருந்தாலும் அது உடனே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நாளைய நாளில் அப்படி என்ன சிறப்பு, என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு அபூர்வ செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குது. இன்று முடிஞ்சளவுக்கு மாலை 4:30 இரவு 9 மணிக்குள்ளர, அதுலேயும் குறிப்பாக இரவு 8 to 9 மணிக்குள்ளர ஒரு குறிப்பிட்ட தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்கணும். அதை நீங்கள் சமையல் அறையிலையும் ஏற்றி வைக்கலாம், பூஜை அறையிலையும் ஏற்றி வைக்கலாம். உங்களை பாடாய்படுத்திட்டு இருக்கிற அத்தனை விதமான கஷ்டம், கடன், எதிரி தொல்லை எல்லாமே நீங்கும். பணம் மலன்னு சேர ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது குறித்து ஒரு பதிவு காலையில் போட்டிருக்கிறேன். எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். நாளைக்கு நமக்கு ஏப்ரல் மாதத்தின் முதல் தேதி. நாளைக்கு பங்குனி உத்திரம் இருக்குதுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான ஒரு நாள்னு இந்த நாளை சொல்லலாம். இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாளை தான் சொல்லுவோம். அதன்படி பார்க்கும்போது உத்திர நட்சத்திரம் நமக்கு இன்றைக்கே தொடங்கிடுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதியம் 3:58 அப்படிங்கும்போது தொடங்கிடுது. இது நாளை மாலை 4:37 வரைக்கும் இருக்குது. பௌர்ணமி திதி நமக்கு நாளைக்கு காலையில் தான் தொடங்குது. காலையில் 7:38 அப்படிங்கும்போது தான் தொடங்குது. இது நமக்கு வியாழக்கிழமை காலையில் 7:57 வரைக்கும் இருக்குது. ஆனால் பங்குனி உத்திரம்ங்கிறது இந்த பௌர்ணமி உத்திரம் 2 சேர்ந்து இருக்கக்கூடிய நாள் தானே. அதன்படி பார்க்கும்போது நாளைக்கு தான் நமக்கு பங்குனி உத்திரம் வருது அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அதுவும் மாதத்தின் முதல் தேதியே நமக்கு இப்படி விசேஷமான ஒரு நாள் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் புதன்கிழமை நாளில் இருக்குதுங்க. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அற்புதமாக அமைஞ்சிருக்குது. ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய 4 விதமான பரிகாரங்கள் குறித்து வீடியோ போட்டிருக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா, முருகப்பெருமானுக்கு உகந்த பொருளை 1வது வாங்கி வீட்டில் வைங்க, அமோகமான பணவரவு ஏற்படும்னு சொல்லியிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றில் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் குறித்து சொல்லியிருப்பேன். அது பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்களும் தாராளமாக சொல்லலாம். நீங்கள் எந்த ஒரு விரதமும் இருக்கல, வழிபாடும் செய்யலினாலும் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு அதை சொன்னீங்கன்னாவே போதும், உங்கள் தலையெழுத்தே மாறும், செல்வம் பல மடங்கு சேரும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் மட்டும் இருக்கக்கூடிய விரத முறை குறித்து வீடியோ போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் இருப்பதன் மூலமாக திருமண வயது வந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நல்ல இடத்துல வரன் அமையும், செல்வமும் பல மடங்கு சேரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வேர் வழிபாடு குறித்து ஒரு பரிகாரம் போட்டிருக்கிறேன். அதையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா கடைசி காலம் வரைக்கும் பணவரவுக்கு குறைவே ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். 4மே எண்டு ஸ்க்ரீனில் வரும், பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பங்குனி உத்திர நாளை முன்னிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய தீபத்தை நீங்கள் நாளைக்கு காலையில் 7:37 மேலே ஏற்றுங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் சேர ஆரம்பிக்கும். அதுக்கு மேலே தான் நீங்கள் ஏற்றணும். முடிஞ்ச அளவுக்கு மாலை 4:37 ஏற்றுங்க. இடையில் நமக்கு ராகு காலம் மதியம் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் இருக்குது. அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதே போல் யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் 7:30 9 மணி வரைக்கும் இருக்குது. அதையும் விட்டுருங்க. மற்ற நேரத்தில் நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். ஒருவேளை மாலை 4:37 உங்களால் ஏற்ற முடியல அப்படிங்கும்போது நீங்கள் இரவுக்குள்ளார கூட ஏற்றலாம், எந்த தவறும் கிடையாது. இருந்தாலும் அந்த பங்குனி உத்திரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கும்போது நான் சொன்ன நேரத்துக்குள்ளே ஏற்றுவது சிறப்பு. இந்த ஒரு தீபத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் ஏற்றலாம். என்ன கோரிக்கை முன் வச்சாலும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போது எதுக்கு தேவையான பொருள் என்ன, இது எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாவிலை தேவைப்படுதுங்க. இந்த மாவிலை எல்லா விதமான சுபகாரியங்களுக்கும் ஏற்ற ஒரு இலை அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய வீட்டில் எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் இல்லை பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறோம் அப்படின்னாலும் மாவிலை தோரணம் கட்டி தான் ஆரம்பிப்போம். அதே போல் எந்த ஒரு நோன்பு கடைபிடிக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு நம்ம இதை பயன்படுத்துவோம். நாளைக்கே முருகப்பெருமானுடைய திருக்கல்யாண வைபோகம் நடக்க இருக்குது இல்லையா, அதனால் மங்களகரமாக நம்ம இந்த மாவிலையை பயன்படுத்துறது சிறப்பு. கடைகள்லேயும் கிடைக்கும். இல்லைன்னா இப்போது அக்கம் பக்கத்தில் எங்கேயாவது கேட்டிங்கனாலும் நீங்கள் பூஜைக்குன்னு கேட்கும்போது கண்டிப்பாக அவங்க
அவங்க தருவாங்க. சரிங்களா? இந்த மாவிலை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எத்தனை வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 6 இலை வந்து நமக்கு தேவைப்படுது. நல்ல இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. பூச்சி அரிக்காத மாதிரி கிளியாத மாதிரி நல்லதாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இது வீட்டுக்கு வந்ததையுமே சுத்தமான மஞ்சள் கலந்த தண்ணீராலேயோ இல்லை நல்ல ஃப்ரெஷ் வாட்டரில் இதை வந்துட்டு நீங்கள் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து உலர விட்டுருங்க. அடுத்தது பூஜை அறையில் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. பித்தளையோ காப்பரோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதில் சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு துளி அளவுக்கு பச்சரிசி வந்துட்டு நீங்கள் இதில் போட்டுருங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூளையும் வந்து போட்டுருங்க. இப்போ இந்த மாவிலை இருக்குது இல்லையா, இது நல்ல தண்ணியெல்லாம் வடிஞ்சு போயிருக்கும். இப்போ இந்த இலையில் சந்தனம் அல்லது பன்னீர் அது கலந்த பேஸ்டாலேயோ அல்லது மஞ்சள் பன்னீர் கலந்த பேஸ்டாலேயோ நீங்கள் வந்து ஒரு ஊதுபத்தி குச்சியோ தீக்குச்சியோ பயன்படுத்தி முருகப்பெருமானுடைய இந்த சரவண பவ அப்படின்னு நம்ம வெற்றிலை தீபத்துக்கு கோலம் போடுவோம் இல்லையா, அந்த எழுத்துக்களை ஒவ்வொரு இலையிலையும் வந்துட்டு நீங்கள் எழுதணும். இப்போ ஒரு இலையில் சா அப்படின்னு போட்டுக்கோங்க, அடுத்த இலையில் ரா அப்படின்னு போட்டுக்கோங்க, அடுத்ததில் வா, அடுத்ததில் நா, அடுத்தது பா, அடுத்தது வா, இப்படி சரவண பவ அப்படின்னு சொல்லி எழுதுங்க. நடுமத்தியில் வந்துட்டு எழுதிக்கோங்க. நுனி பகுதியில் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றும்போது எப்படி வந்து அந்த வட்ட வடிவில் அடுக்கி வச்சுக்கோமோ அதே மாதிரியே இந்த மாவிலையும் நீங்கள் வட்ட வடிவில் வந்துட்டு அந்த தட்டத்தில் வந்து அடுக்கி வச்சுருங்க. இப்போது எங்கள் வீட்டில் சின்னதாக தான் இந்த பூஜை அறையில் பயன்படுத்துகிற மாதிரி தட்டு இருக்குது, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வைக்கும்போது எங்களுக்கு இடம் பத்த மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வரிசையாக சரவண பவ அப்படிங்கிற ஒரு ஆர்டர்லேயே பக்கத்துலேயே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சீக்வென்ஸாக அதை வந்து அடுக்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அதாவது ஒன்று பக்கத்தில் ஒன்று அந்த மாதிரி, அதாவது இப்போ படிக்கும்போது சரவண பவ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியணும். அந்த மாதிரி ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்றா நீங்கள் அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் வந்து விளக்கு ஏற்றி வைக்கலாம். இந்த விளக்கு மண்ணகலாகவும் ஏற்றி வைக்கலாம். இல்லை நீங்கள் எப்போதுமே முருகப்பெருமானுக்கு இந்த ஓம் வடிவ விளக்கு இது மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா அதையும் கூட ஏற்றி வைக்கலாம். கண்டிப்பாக சிவப்பு நிற பஞ்சுத்திரி போடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. சிவப்பு பஞ்சுத்திரி இல்லைன்னா குங்குமத்தை வெள்ளை நிற பஞ்சுத்திரியில் தோய்த்து எடுத்து அதை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. நெய் தீபமாக ஏற்றுங்க. செல்வ வளம் அதிகப்படியாக வந்து நமக்கு கூடும், அதனால் நெய் வந்து விட்டு ஏற்றுங்க. அதே போல் நீங்கள் இப்போ இந்த மண்ணகல் ஏற்றினாலும் சரி அல்லது இந்த ஓம் விளக்கு ஏற்றினாலும் சரி, நெய் ஊற்றினாலும் சரி, இல்லை நெய் வாங்க முடியல நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு துளி அளவுக்கு சந்தனம் இருக்குது இல்லையா, அந்த பொடி சந்தனமாக இருந்தால் இப்படி ஒரு பிஞ்ச் எடுங்க. உங்களுடைய கட்டை விரலும் இந்த ஆள்காட்டி விரலும் சேர்த்து இப்படி எடுத்திங்கன்னா எவ்வளோ வருமோ அதை வந்துட்டு நீங்கள் அந்த விளக்குக்குள்ளே வந்துட்டு போட்டுருங்க. அந்த நெய்யோ எண்ணெயோ ஊற்றி வச்சுருக்கீங்களா அதுக்குள்ளே வந்து போட்டுருங்க. ரவுண்ட் ஷேப் சந்தனம் இருக்குதுங்கும் போது அது கொஞ்சம் உடச்சி அதை வந்துட்டு நீங்கள் இந்த இதுக்குள்ளார வந்துட்டு போட்டுருங்க. இப்போ இந்த தீபத்தை வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்து முன்னாடி ஏற்றி வச்சுடுங்க. நான் சொல்ல வேண்டியதில்லை, கண்டிப்பாக நீங்கள் அபிஷேகம் பண்ணுறது, படத்தை தூய்மைப்படுத்துறது, பொட்டு வைக்கிறது, செவர்லி பூக்கள் கொண்டு அலங்காரம் செய்கிறது இதெல்லாம் வந்து பண்ணிடுவீங்க. இப்போ இந்த தீபத்தையும் வந்துட்டு நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க. இப்போ இந்த தீபச்சுடரை பார்த்த மாதிரி எத்தனை கோரிக்கை இருந்தாலும் சரி, எவ்வளவு விருப்பங்கள் இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு முன் வைக்கலாம். நான் ஒரு சிலதுக்கெல்லாம் ஒன்றா கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, இதுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. என்ன வரம் வேணுமோ கேளுங்க, எல்லாமே வந்து கிடைக்கும். பணம் முதல் எது கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக வந்து கிடச்சிரும். ஏன்னா இந்த நாளில் முருகப்பெருமான் தன்னுடைய மனதுக்கு பிடிச்ச வள்ளியை வந்துட்டு திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு காதல் திருமணம். அப்போ எந்த அளவுக்கு அவர் மனசு சந்தோஷமாக இருக்கும், அந்த சந்தோஷமான மனநிலையில் இருக்கும்போது நம்ம என்ன கேட்டாலும் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த தீபத்தை வந்து அனைவரும் ஏற்றுங்க. சரி, இப்படி ஏற்றி முடிச்சாச்சு. அந்த மாவிலை என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு நாள் முழுக்க அப்படியே இருக்கட்டும். வியாழக்கிழமை நாளில் இதை நீங்கள் நிழல்லையே வந்து உலர வைங்க. உலர வச்சுட்டு இது பவுடர் மாதிரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு செவ்வாய் வெள்ளி சாம்பிராணி தூபம் போடும்போது இதை போட்டு வீடு முழுக்க வந்து காட்டிடுங்க. இது வந்து உங்கள் வீட்டில் எந்த ஒரு துஷ்ட சக்தியுமே நுழைய விடாமல் காப்பாற்றும். அவசியம் ஏற்றி பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.